தடங்கொற்ற வேள் மயிலே இடர்தீர தனிவிடில் நீ வடக்கில் கிரிக்கு அப்புறத்தும் நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கர திடற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் தெரிகுவையே. தடங்கொற்ற வேள் மயிலே இடர்தீர தனிவிடில் நீ வடக்கில் கிரிக்கு அப்புறத்து நின் தோகையின் வட்டம் இட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கர திடற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவையே. விசாலமான வெற்றியை உடைய திரு முருகப்பெருமானது மயிலே உலகத்தில் துன்பம் தீரும் பொருட்டு உன்னை எம்பெருமான் தனியே செல்ல விடுவாராயின் வடதிசையில் உள்ள மகாமேரு மலைக்கு அப்பாலும் உனது தோகையினால் சுழன்று பறந்து கடலுக்கு அப்பாலும் சூரியனுக்கு அப்பாலும் சக்கரவாளகிரிக்கு அப்பாலும் 8 திசைக்கு அப்பாலும் நீ உலவுவாயே. சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய, சர்க்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய, வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹரா. கலைஞன் புகழும் கவின் ஆர் தமிழும் உன் செவி ஏறியும் நீ திருகள் சரியே குவிதான் புகழும் குழக்கை அகரம் குவிவேன் மகிழ்வேன் கொலை தீர்த்தருளே. கந்தராங்காரசையிலே 96வது பாடலாகிய தடக்கொற்ற வேள் மயிலே என்கின்ற பாடலை இப்பொழுது அனுபவிக்க இருக்கிறோம். தடக்கொற்ற வேள் மயிலே இடர்தீர தனிபடில் நீ வடக்கில் கிழிக்கப்புறத்தும் நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கதிர்கப்புறத்தும் கனக சக்கர திடற்கப்புதற்கும் திரை திசைக்கப்புறத்தும் திரிகுவே. இந்த பாடல்ல அருணகிரிநாதர் இதுவரைக்கும் முருகன்கிட்ட பேசிட்டு வந்தார், முருகனோட சேர்ந்திருந்தது மயில். இந்த பாடல்ல ஒரு பாடல்ல மட்டும் கந்தர் அலங்காரத்துல மயிலோட அருணகிரிநாதர் பேசுற ஒரு நிகழ்ச்சி கொடுத்திருக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த இடத்துலயும் எந்த புலவரும் இந்த மாதிரி எந்த ஞானிகளும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லல. மயிலிட்ட அருணகிரிநாதர் டைரக்டா பேசுற நீ அப்படின்னு சொல்லி அதை அட்ரஸ் பண்ணி பேசுற அந்த நிகழ்ச்சி இந்த பாடல்ல வருது. தடக்கொற்ற வேள் மயிலே, தடக்கொற்ற வேணா பெருமை வாய்ந்த கொற்றவன்னா மகாராஜா ஆட்சி செலுத்துகிறவன், வெற்றியை உடைய மன்னவன். தடம் பெருமை கொண்ட வெற்றியை உடைய மன்னவன் ஆகிய வேல் கொண்ட வேலாயுத சுவாமி முருகப்பெருமான் தடக்கொற்ற வேள் அவனுடைய மயிலே, முருகப்பெருமான் ஏறுகின்ற மயிலே இடர்தீர தனி விடில் துன்பம் தீர்வதற்காக முருகப்பெருமான் என்ன பண்றார், யாருடைய துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை தீர்ப்பதற்காக உடனே மயிலிலே ஏறி நீலத்திகண்டியில் ஏறும் பெருமான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார். நீ பக்தியோட முருகப்பெருமானை கும்பிட்டா உடனே மயிலிலே ஏறி காட்சி தருவான். இந்த மயிலிலே எதுக்கு முருகன் வரணும்? அப்படியே முருகன் சினிமால காட்டாம டப்புன்னு வந்துட்டு போயிடலாம். எதுக்காக மயிலிலே வந்தான்னு கேட்டா, மயில் ஆகியது அந்த ரூபத்தை பார்த்தோம்னா வளைஞ்ச கழுத்து, வட்டமான பின் தோகை. இதை பார்த்தோம்னா ஓம்காரம் எழுத்து மாதிரி. மேலும் அது முகத்தை மானு வச்சுட்டா அது முகத்து மேல கொண்டை புள்ளிய, அந்த மேல இருக்கிற கொண்டை மகரத்துக்கு புள்ளி வச்ச மாதிரி இருக்கு. ஆக மொத்தம் அந்த மயிலுடைய ரூபமே ஓம்கார ரூபமாக இருக்கிறது. சரவண பவா என்பது முருகனுடைய சடாட்சர மந்திரம். ஓம் சரவண பவா என்பது சூட்சும மந்திரம். இந்த சூட்சும மந்திரமானது ஓம் சேர்ந்துதான் வரும். இந்த ஓமோடு சேர்க்கும் போது பிரணவாகாரம் பிராணஸ்வரூபம் வருது. பிராணஸ்வரூபம் வந்தா அது வேதத்துக்கு நிகர். அதனால அந்த ஓம் என்கின்ற எழுத்து வேதத்தின் முதல் எழுத்து. அதைதான் பிரம்மன் விளக்க சொன்னார் முருகப்பெருமான். அதனால இந்த பிரணவாகாரம் ஆகி இருக்கிற மயிலை தனியா எடுத்தா என்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்க. காயத்ரி மந்திரத்துல கூட ஓம் பூகு, ஓம் புவக, ஓம் சுவக, ஓம் மகக, ஓம் ஜனக, ஓம் தபக, ஓம் சத்தியம், ஓம் தஸ்ய விதுருடன் பிரகோ தேவசதீமகி ஜியோ யவன பிரஜோதயாதுன்னு சொல்றாங்க. இந்த 7 உலகங்களுக்கும் பார்கவனாகிய சூரியன் நீ சென்று ஒளி திகழச் செய்து ஞானத்தின் ஒளியை அங்கே கொடுப்பாய் என்கின்றது தான் அதோட பொருள்.
அந்த ஞான ஒளியை கொடுக்கக்கூடியதாகிய பிரணவாகாரமாகிய அந்த பிரணவாகாரத்தை தனித்து செயல்பட வைத்தா என்ன ஆகும்னு கேட்டா பிரளயம் தான் வரும். அந்த பிரணவாகாரம் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு. ஆனா அதை செலுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதனாலதான் இறைவன் அந்த பிரணவாகாரத்து மேல உட்கார்ந்து மயிலை செலுத்துகிறான் முருகன். அந்த செலுத்தலைன்னா அந்த பிரணவாகாரம் என்ன பண்ணும்? அப்படி இடர்த்தீர எல்லா துன்பம் தீர்வதற்காக இருக்கக்கூடிய மயிலை தனி விடி, நீ தனியை விட்டா அது என்ன பண்ணும்? வடக்கு கிரிக்கப்புறத்தும் வடக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கிரி ஆகிய சொர்ண கிரௌஞ்ச பர்வதம் வடக்கில் கிரிக்கப்புறத்தும் கடற்கப்புறத்தும் அது கிரிக்கப்புறத்தும் நீ தோகையின் வட்டமிட்டு நீ ஆடிக்கிட்ட மயில் ஆடிக்கிட்ட தோகையின் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கடல் 7 கடலை அதை தாண்டி கதிர்கப்புறத்தும் சூரிய சந்திரர்களை தாண்டி கனக சக்கரத்தின் திடற்கப்புறத்தும் கனக சக்கரம்ங்கிறது வாழகிரி அந்த சக்கர வாழகிரியை சுத்திட்டு வந்து திசைக்கப்புறத்தும் 8 திசைக்கும் சுத்தி வந்து திருகுவியா இப்படி ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருப்பியே அப்படின்னு திருமூலர் ஒரு திருமந்திரத்துல இதெல்லாம் ரொம்ப தத்துவார்த்தமான விஷயங்கள். இது எதுக்கு மயில் சுத்தி போட்டுக்கிட்டு நீங்க கதை அடிச்சுட்டு இருக்காரு அருணகிரிநாதன் நினைக்க கூடாது. அதெல்லாம் தத்துவார்த்தம். பாப்பான் இடத்திலே பால் பசுகள் 5 இருந்தது. ஒரு பெரிய ஒருத்தனுக்கு யாரு காப்பாத்துவானோ மாடுகளை எல்லாம் அவன்கிட்ட 5 பசுக்கள் இருந்துதான். பார்ப்பான் இடத்திலே பால் பசுக்கள் 5 இருந்தது. மேய்ப்பாலும் இன்றி விரும்பி கிடந்தன. யாரும் அதை மேய்க்கிறதுக்கு வழி இல்லாம தனியா கிடந்தது. மேய்ப்பாலும் உண்டால் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5 பாவாய் சொரியுமே சொன்னாங்க. இந்த பார்ப்பானுடைய பசு 5 தான் பஞ்ச இந்திரியங்கள், பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதத்தை மனம் என்னும் ஒரு பொருளிலே ஆத்மாவாகிய பிராணனை பிரதிஷ்டை பண்ணி பிராணத்துக்குள்ளே பரமாத்மா இருக்கிறார். அந்த பிராணனையும் பரமாத்மாவையும் பிரிக்க முடியாது. பிராணம் தான் பரமாத்மா, ஜீவனே சிவலிங்கம். அந்த ஜீவனையும் பரமாத்மாவையும் பிரிக்க முடியாது. அந்த ஜீவனுக்கு இந்த பஞ்சபூதம் சேர்ந்து கொண்டு இந்த உடலாகிய மயிலை ஆட்டுகின்ற முருகன் போலே உள்ளே சிவலிங்கம் இருக்கிறது. அதுதான் இந்த பிராணம். இந்த பிராணனை தனியா எடுத்து விட்டா அது என்ன பண்ணும்? எங்க போனோம் தெரியாம எங்கேயோ அலைஞ்சுட்டு இருக்கும். அதை எடுத்து கொண்டு வந்து இந்த கூட்டுல போட்டு சுவாமி அசைய வைக்கிறார். அதுக்கு தெய்வங்களும் அதே மாதிரிதான் இந்த பிராண மந்திரத்தை சேர்த்துண்டா அந்த தெய்வத்தினுடைய சக்தி பிரதிபலிக்கிறது. அந்த வடக்கு கிரிக்கு அப்புறத்தும் சொல்லும் போது வடக்கில் இருக்க கிரி வடவாக்கினி, வடவை தீ, வடவை காற்று, அது வாடை காற்று, அது காற்று. கடற்கப்புறத்தம் கடல் நீர், கதிர்கப்புறத்தம் கடல் கதிர் ஆகாயத்திலே கதிரும் சந்திரனும் சூரியனும் வருகின்றது. கதிர்கப்புறத்தம் கனக சக்கர திடற்கப்புறத்தும் கனக சக்கர திடர் அது தீ. திசைக்கப்புறத்தும் தீகுவே மண்ணு. திசை 8 திசை 8 மென்மண், 8 திசையும் மண்ணு. அப்படி இந்த பஞ்சபூதத்தையும் சுற்றி வந்தது இந்த பிராணன். வேற எதுவும் இல்லை. எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய இந்த வாயுவானது பிராணனானது பிரணவாகாரமானது. பிரணவாகாரம் போன பாடலே பார்த்தோம். கடாகாசம் மடாகாசம். பானைக்குள்ளேயும் பிரணவாகாரம் கேட்கறது. வெளியில பார்த்தா ஆகாசம். எல்லா திறந்த வெளியிலே பூரா சுத்தமான வெளியிலே இருக்கக்கூடியது பிரணவாகாரம். அந்த பிரணவாகாரம் என்ன பண்ணும்னா இந்த உலகத்தை எல்லாம் சுத்தி எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி வருமா. அதுதான் இந்த பிரணவாகாரம் அப்படின்னு சொல்ற. இந்த மயிலானது தனியே விட்டாலும் முருகன் கூட இருந்தாலும் மயில் என்னென்ன பண்றதுங்கிறத அருணகிரிநாதர் மயில் வகுப்பு, மயில் விருத்தம்னு மயிலுக்காக தனியே எல்லாம் பாடியிருக்கிறார். இந்த மயில் விருத்தத்துல யுககோடி முடிவில் மண்டிய சண்டமாரதம் உதித்ததென்ற அயனஞ்சவே 1 கோடி அண்டர் அண்டங்களும் பாதாள லோகமும் பொற்குவடரும் வெகு கோடி மலைகளும் அடியில் தகத்திரு விசும்பில் பறக்க விதிநீர் வேலை சுவரசுரர் நடுங்க கொல சிறகை வீசி பறக்கும் மயிலா நககோடி கொண்டு அவுணர் நெஞ்சம் பிளந்த நரகேசரி முராரி திருமால் நாரணன் கேசவன் ஸ்ரீதரன் தேவகி நந்தனன் முகுந்தன் மருகன் முகுந்தனுடைய மருகன் முககோடி நதிகரன் குருகோடி அனவரதம் முகிலுணர்வு நீலகிரிவாள் முருகன் உமை குமரனரு முகன் அடவு விகடதட மூரிக்கலாபமையிலே விகடதட மூரிக்கலாபமையிலே சிறகு வீசி பறக்கும் மயிலான்னு பிரளயமே விட்டான்னு பிரம்மனே பயந்து விட்டான. அப்படி இந்த மயில் ஏறி ஆடும்போது அந்த மயில் ஆட்டம் கண்டு காதை கொண்டு அந்த மயில் ஏறி போய் காதை கொண்டு மலை மேல வைக்கிறது. அந்த மலை மேல வச்ச போது மலை அதிர்தான். அந்த மயிலை ஓட விடாத பண்றதுக்கு சுவாமி மூக்கணாங்கயிறு மாதிரி மயிலுக்கு போட்டு அந்த குதிரை மயிலா ஏறும் குமாரன் சொல்லிட்டு இந்த
முருகன் வந்து அந்த மயில குதிரை மாதிரி ஆடும் பரி வேல் அணி சேவல், அந்த ஆடும் பரி ஆகிய மயிலே மூக்கணாங்கையர் போட்டு சுவாமி கையில காபூல வச்சுட்டு இருக்கார். அவர் ஓட்டும் போது அந்த மயிலானது என்ன பண்றதுன்னா உசை நெகிழா அந்த மூக்கணாங்கையர் நகிழா வெற்றி வேலோ கசையிடுவாகி, கசைன்னு சவுக்குல குதிரை அடிக்கிற மாதிரி அடிக்கிறானா, கசையிடுவாகி விசை கொடு வேகம் கொண்டு வாகன பீலியின் கொத்து அசையிட மேரு கிரி அசைந்தது திசை வரை தூள்பட்டு அத்தூளின் வாரி திடப்பட்டது. அந்த மயில் பறந்து போகும்போது அந்த மலைகள்ல காலை வச்ச போது மலையெல்லாம் உடஞ்சி தூளாகி சமுதிரம் நிறைஞ்சு போச்சான். இந்த மயிலுடைய தோகை காற்று பட்டு சமுதிரம் எல்லாம் வேலை சுவரன்னா காஞ்சி போச்சு, சமுதிரம் எல்லாம் காஞ்சி போச்சு. மலைகள் எல்லாம் பறந்து, அந்த காலத்துல மலைகளுக்கு ரெக்கை இருந்துதான், அந்த ரெக்கையோட மலைகள் பறந்து பறந்து போகுமா. இந்த மயில் வந்து அது மேல உட்கார்ந்தா மேல அடிபட்டுருமோன்னு 8 திசையில இருக்கிற மலைகள் இங்க அங்கே ஓடி இடம் மாறி பறிஞ்சு என்ன பண்றது தெரியாம அலர்படுமா. இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பட்டது இந்த மயில் வெளியே வந்தா அப்படின்னா இந்த பிரணவாகாரத்துக்கு எத்தனை சக்தி இருக்கு. அந்த பிரணவாகாரத்தை அடக்கி ஆண்டவன் தன்னுடைய பீஜாட்சரத்தை சேர்த்தும் போது அது சரியான வழியிலே வந்து பசு ஐந்தும் பாலாய் சொரியுமே என்கின்ற அளவிலே இந்த பஞ்சபூதமும் நேர்மையான வழியிலே சென்று நல்லதை நடத்தும் என்பதை எடுத்து காட்டுகின்ற அளவிலே இந்த பஞ்சபூதமாகிய வடக்கு கிரிக்கப்புறத்தும் நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கதிர்கப்புறத்தும் கனக சக்கர ஜடற்கப்புறத்தும் திசைக்கப்புறத்தும் திரிகுவே. இப்படி எல்லா இடத்துலயும் திரிஞ்சிட்டு இருக்கிற மயிலே நீ என்னென்ன பண்ற தெரியுமா? ஆதவனும் அம்புலியும் மாசுர விழுங்கி உமி ஆலமருவும் பனி இரண்டும் அழுது, ராகு கேது ரெண்டும் சூரியனை முழுங்கிவிட்டு சந்திரனை முழுங்கிவிட்டு கிரகணம் பண்ணி அது ரெண்டும் அழுதுன்னு இருக்கு. அதை வந்து அந்த நீ சூரியன் சந்திரனை அடிச்சே சொல்லி அதை அடிக்க மயில் வரலாம். அப்ப மயில் வரும்போது 6 முகன் 5 முகன் ஆனை முகன் என் கடவுளாம் என மொழிந்து அகல வென்று விடுமே. ஆற்களி கடைந்து அமுது வானவர் அழுந்த அருள் ஆதி பகவன் துயில் அனந்தன் மணிசேர் 1000 இருந்தலைகளாய் விழி பணங்குருதி ஆக முழுதும் குலைய வந்து அறையுமே. வேதம் முழுதும் புகழ் ராமனோட தம்பி மிசை வீடனன் அருந்தமே மைந்தனைகளாய் வீசு மரபன் சிதறி ஓட வரு வெண்கடலுடன் மேலிடி விண்ணும்படி முழங்கி இடுமே. மேதினி சொந்த ஒரு மாத்திரம் மயங்க நகம் 7 சரணங்களோடு உலகெங்கு முழுமே. வேலியன் எண்ணிசையில் வாழ்முரகம் தளரவே அழலெனும் சின்னமுடன் படர்மே. போதினில் இருந்த கலை மாதினை மணந்த உயர் போதனை இறந்து மலர் கொண்டு முறையே பூஜனை புரிந்து கொடியாகி மகிழ் ஒன்று துகில் போல் முடி விளங்க வரும் அஞ்சமடுவேன். பூதரோடு கந்தர்வர் நாதரோடு கிம்பருடர் பூரண கணங்களோடு வந்து தொழவே போரிடுவர் வென்று வெகு வாரண கணங்கள் உயிர் போயினும் எனும்படி எதிர்ந்து விழுமே. கோதகனும் 5 மலர் வாழி மதனும் பொருவில் கோல உடலம் கருகி வெந்து விழவே கோபமுடு கண்ட விழிநாதரணியும் பணிகள் ஊடி மனமஞ்சி வளை சென்று புகவே கோழீர வந்தமென வாழியோடு நின்று ஒரு கோழியோடு வென்றி முறையும் பகருமே. கோலமுரு செந்தில் நகர் மேவு குமரன் சரண கோகனதமன்போடு வணங்கு மயிலே. குமரன் சரணம் அன்போடு வணங்கு மயிலே. முருகன் சரணம் அன்போடு வணங்கு மயிலே. குமரன் சரணம் அன்போடு வணங்கு மயிலே. இப்படியாக அந்த மயில் வகுப்புல அருணகிரிநாதர் மயிலின் சிறப்பை எல்லாம் சொல்லியிருக்க. அந்த மயில் எப்படி சொல்றாங்கன்னா, அருமயிலை ஒரு பொருளுக்கு அடிமயிலை, பிறருக்கு அந்தகனுக்கு ஆண்மயிலை, அடியன் பால் வருவதற்கு எருமையிலை, சிறுமயிலை, இன்மயிலை, பகைஞருக்கு எளிமையிலை, மடமயிலை, ஈமையிலை, நோய் பொறுமையிலை, வறுமையிலை, பொய்மையிலை, பிறவி கிளைமயிலை, பொறாமையிலை, மகவான் தருமயிலை, வனமயிலை, வனமயில் வள்ளி, வனமயிலை மணந்த திரு தணிகை சண்முகருக்கு உவந்தேறும் தனிமயிலை தொழவே அப்படின்னு.
அதனால அந்த மயிலானது முருகப்பெருமானுடைய பிரணவாகாரமாக சேர்ந்து சரவணபவ என்கின்ற நாமத்தை உச்சரிக்க சொல்லி தந்து அந்த பிரணவாகாரம் பகவானுடன் சேர்ந்தால் முழுமை அடைகிறது. அந்த முழுமையாகி அந்த நாமத்தை நாம் சொல்ல வேண்டும். மயிலை தனியே பிரிக்காத பிராணனுக்குள்ள இருந்த இடத்திலிருந்து இறைவனை தியானித்து அந்த இறைவனுடன் இரண்டரை கலக்க வேண்டும் என்ற பொருளை கொடுக்கக்கூடிய சிறப்பான பாடலாகிய இந்த பாடலை மறுபடியும் பார்க்கலாம். தடப்புற்ற வேள் மயிலே இடர் தீர தனிவிடில் நீ முன்னதான் யான் எனது, அத ரெண்டையும் இங்க மாத்தி நீ நின்னதுன்னு சொல்ற. நீ வடக்கிரிக்கப்புறத்தும் நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கதிர்கப்புறத்தும் கனக சக்கர ஜடற்கப்புறத்தும் திசைக்கப்புறத்தும் திருகிவையே என்கின்ற ஒரு சிறப்பான பாடல். வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா.